எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு டிஎன்பிசி வரும்போது எங்கே படிக்கலான்னு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு சொன்னால் இந்த மாதிரி சுரேஷ் அகாடமியில் படித்தா நல்லாயிருக்குண்டு. அவன் பேச கேட்டு இங்கே வந்தேன். ஸ்டடிகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்டடிகள் மட்டும் இல்லைன்னா இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் இருந்திருக்காது. கன்சிஸ்டன்சி மெயின் காரணம் இந்த சுரேஷ் அகாடமியோட ஸ்டடிகள்லாம். அப்புறம் ஃபஸ்ட்டு வரும்போது எப்படி படிக்கணும் ஒரு கிளியர் கட்டே இருக்காது. அப்புறம் கிளாஸ் அட்டன் பண்ண ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் எல்லோரும் எங்கேயோ ஓரளவுக்கு முடிச்சிருப்பாங்க சிலபஸ்ஸு. நான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும். அதெல்லாம் மீறி ஓரளவுக்கு படித்து சரி அடுத்தவங்கள பார்த்து ஃபோக்கஸ் பண்ணாமல் படித்து ஓரளவுக்கு வந்துருச்சு. அப்புறம் ஒன்று தான் ஒரு ஆக்டர் சொல்லியிருப்பார், உங்களோட ஹீரோ யாருன்னு ஒரு 10 வயசில் கேட்டப்போ 10 வருஷம் கழிச்சு நான் யாரோ அதான் என்னோடய ஹீரோன்றனே. 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் கேட்பேன், இன்னும் க்ளோஸ் இல்லை, இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் என்னோட ஹீரோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி குரூப் 4 அச்சீவ் பண்ணாலும் இன்னும் 10 அடுத்தது நிற்காமல் போய்கிட்டே இருங்க. அவ்வளோதான் சொல்லி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.